எப்போதுமே புதிதாக பல விஷயங்கள தெரிஞ்சுக்க ஆசைப்படுற, உற்று கேட்கும் நேயரான உங்கள அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கடைசியா எப்போ உங்க ஃபோன செக் பண்ணீங்க? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியா? பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். ஆமா. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலோட நோக்கம் ரொம்பவே முக்கியமானது. இன்னைக்கு நாம ஆய்வு செய்ய போறது தி டைரி ஆஃப் அ சிஇஓ யூடியூப் தளத்துல வெளியான பிரெயின் ராட் எமர்ஜென்சி, அதாவது மூளை மழுங்கும் அவசர நிலை அப்படிங்கிற ஒரு காணொளியோட தரவுகளை தான். இது ஏதோ சாதாரண ஆட்கள் பேசின விஷயம் இல்ல. உலகின் தலைசிறந்த சமூக உளவியலாளர்கள், ஹார்வர்ட் மருத்துவர்கள்லாம் சேர்ந்து பகிர்ந்து கொண்ட அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இதுல இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தொழில்நுட்பம் எப்படி நம்மள அறியாமலேயே நாளுக்கு நாள் நம்ம மூளையோட அமைப்பையே ஹேக் பண்ணி மாத்தி அமைக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நிச்சயமா. நீங்க இத கேட்டும்போது, இது வழக்கமா எல்லாரும் சொல்ற ஸ்மார்ட் போனை அதிகமா பார்க்காதீங்கன்னு சொல்ற அட்வைஸ் தானா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். இது அதை விட ரொம்ப ஆழமானது. கண்டிப்பா. இது மனித குலத்தோட கவனச்சிதறல், உலகளாவிய மனநல நெருக்கடி பத்தின மிக துல்லியமான அறிவியல் பூர்வமான தரவு. நம்ம மூளையோட உயிரியல் அமைப்பு எப்படி தொழில்நுட்ப நிறுவனங்களால திட்டமிட்டு மாற்றி அமைக்கப்படுது அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான பதிவு இது. உண்மைதான். நேராகிய உங்கள பார்த்து நான் ஒரு கேள்விய கேக்குறேன். நம்ம சராசரியா ஒரு நாளைக்கு 6.5 மணி நேரத்துக்கும் மேல நம்மளோட மொபைல் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு டேட்டா சொல்லுது. இதனால நிஜமாவே நம்ம மூளை மாறுதா? சும்மா ஒரு ஸ்கிரீனை பார்க்கறதால எப்படி நம்ம மூளைக்குள்ள மாற்றங்கள் நடக்கும்? இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நம்ம மூளைக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு பவர் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, மூளை ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ஓ, ரப்பர் பேண்ட் மாதிரியா? ஆமா. நம்ம பழக்க வழக்கங்களுக்கு ஏத்த மாதிரி அது தன்னைத்தானே வளைச்சு மாத்தி அமைச்சுக்கும். நீங்க தொடர்ந்து சோஷியல் மீடியால வேகமா நகர்ற சின்ன சின்ன வீடியோக்களை பார்க்கும்போது, உங்க மூளைக்குள்ள இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி தொடர்ந்து தூண்டப்படுது. இந்த அமிக்டாலாங்கிறது என்ன பண்ணும்? அமிக்டாலாங்கிறது நம்ம மூளையோட ஆதிகால பகுதி. அதாவது ஒரு ஆபத்து வந்தா தப்பிச்சு ஓடணுமா இல்ல சண்டை போடணுமான்னு முடிவு பண்ற உயிர் வாழ்தலுக்கான அலாரம் அது. இருங்க, அப்போ அமிக்டாலாங்கிறது ஒரு நைட் வாட்ச்மேன் மாதிரி எப்போ ஆபத்து வரும்னு விழிப்பாவே இருக்குமா? கரெக்ட். அந்த நைட் வாட்ச்மேனை நீங்க ஒவ்வொரு தடவை ஸ்கிரீனை ஸ்வைப் பண்ணும்போதும் தேவையில்லாம தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி அது அதிகமா தூண்டப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளையோட நெற்றிக்கு பின்னால இருக்கிற ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதியோட செயல்பாடு மொத்தமா முடக்கப்படுது. அட பாவமே. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் நம்மளோட தர்க்க ரீதியான சிந்தனை, பொறுமையா முடிவெடுக்கிற திறன், சுய கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் காரணம். அதாவது நம்ம மூளையோட சிஇஓ இதுதான். கேட்கவே ரொம்ப பகீர்னு இருக்கு. அப்போ நம்மளோட சுய கட்டுப்பாட்டு பகுதிய நாமே நம்ம கையால முடக்கிடுறோம். ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டிவி வந்தப்போ எல்லாரும் இப்படிதானே சொன்னாங்க. எப்ப பாரு டிவி பெட்டியே பாத்துக்கிட்டு இருக்காத, மூளை மழுங்கிடும்னு சொன்னாங்க. இப்ப போன பார்த்தாலும் அதேதான் சொல்றாங்க. டிவி பாக்குறதும் மொபைல் பாக்குறதும் ஒண்ணுதானே. இதை ஏன் நாம ரொம்ப பெரிதுபடுத்துறோம்? ரொம்ப நல்ல கேள்வி. ஆனா ரெண்டுக்கும் மழைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு. மனிதர்கள் இயல்பாகவே கதைகளை கேட்கும் விலங்குகள். ஆமாம். நீங்க ஒரு நேரம் டிவி பாக்குறீங்கன்னா ஒரு நீண்ட கதைக்குள்ள நீங்க பயணிக்கிறீங்க. உளவியலாளர்கள் இதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கதைக்குள்ள நாம ஒன்றி போயிடுவோம். ஆனா இந்த ஸ்மார்ட் போன்கள் அப்படி கிடையாது. அவை ஸ்கின்னர் பெட்டிகள் மாதிரி செய்யப்படுது. ஸ்கின்னர் பெட்டியா? அப்படின்னா என்ன? பிஎஃப் ஸ்கின்னர் அப்படிங்கிற உளவியலாளர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். எலிகள், புறாக்களை ஒரு பெட்டியில அடைச்சு அங்க இருக்கிற ஒரு பட்டனை அழுத்தினா உணவு கிடைக்கிற மாதிரி செட் பண்ணார். ஆனா ஒவ்வொரு தடவை அழுத்தும் போதும் உணவு கிடைக்காது. ஓ, எப்போ கிடைக்கும்னு தெரியாதா? அதான் ட்ரிக்கு. எப்போ கிடைக்கும்னு தெரியாது, ஆனா திடீர்னு கிடைக்கும். இதனால அந்த புறா என்ன பண்ணும்னா உணவுக்காக அந்த பட்டனை வெறித்தனமா அழுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம போனும். அப்போ அந்த பட்டன் தான் நம்ம மொபைல் ஸ்கிரீனா? எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு தடவை நாம ஸ்கிரீனை ஸ்வைப் பண்ணும் போதும் நமக்கு என்ன வீடியோ வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வரும்னு நம்ம மூளைக்குள்ள டோபமைன் அப்படிங்கிற ரசாயனம் சுரக்குது. இது சும்மா பொழுதுபோக்கு கிடையாது, இது ஒரு அப்பட்டமான அடிமைத்தனம். ஓ, அப்போ ஒவ்வொரு தடவை நான் இன்ஸ்டாகிராமையோ டிக்டாக்கையோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போதும் நான் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற எலி மாதிரி ஆயிடுறேன்னு சொல்றீங்க. சரி, இதனால நிஜ வாழ்க்கையில என்ன பாதிப்பு வந்துட போகுது? இதை நிரூபிக்க 2022ல முனிச் நகரத்துல நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி அந்த வீடியோல பேசுறாங்க. 60 பேரை கூப்பிட்டு ஒரு மெமரி டெஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டாங்க. அந்த பிரேக்ல பாதி பேரை டிக்டாக் பார்க்க விட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அதே மெமரி டெஸ்ட் வச்சாங்க.
அந்த 10 நிமிஷம் பிரேக்குக்கு முன்னாடி 80% இருந்த அவங்களோட நினைவாற்றல் துல்லியம் டிக்டாக் பார்த்த பின்பு வெறும் 49% வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம், 40% வீழ்ச்சியா? வெறும் 10 நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணதுக்கா? ஆமா, அதிர்ச்சியா இருக்குல்ல. அப்போ மணிக்கணக்கா போனை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேயர்களே. சில நேரங்கள்ல நம்ம ஒரு அறைக்குள்ள எதையோ எடுக்க போவோம். ஆனா அங்க போனதும் நம்ம எதுக்கு இங்க வந்தோம்னு யோசிப்போம் இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான் போலயே. ஆமா, இதத்தான் மருத்துவ உலகத்துல பாப்கார்ன் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மூளை சூடான பாத்திரத்துல இருக்கிற பாப்கார்ன் மாதிரி வெடிச்சு சிதற உணர்வு. இப்படி தொடர்ந்து வேகமா வீடியோக்களை பார்த்து பழகுன நம்ம மூளைக்கு நிஜ வாழ்க்கை ரொம்ப மெதுவாவும் போர் அடிக்கிற மாதிரியும் தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னொரு சுவாரஸ்யமான வார்த்தையும் நான் அந்த சோர்ஸ்ல கவனிச்சேன். ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது பழிவாங்கும் உறக்கத் தள்ளி வைப்பு. ஆமா, அது ரொம்ப பரவலான ஒரு பழக்கம் இப்போ. நிமிஷம் கூட ஒதுக்கலையேங்கிற ஏக்கத்துல தூக்கத்தை தள்ளி போட்டுட்டு ராத்திரி 2 மணி வரைக்கும் போர்வைக்குள்ள மொபைலை நோண்டிக்கிட்டு இருப்போம். இதத்தான் அவங்க அப்படி சொல்றாங்க. கரெக்ட். நாம நம்மளோட முக்கியமான தூக்கத்தை தியாகம் செஞ்சு இந்த ஸ்கிரீன் தர ஒரு போலியான இன்பத்தை தேடுறோம். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக மாறுகிறது. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். நாமளே அறியாம இத பண்றோமா? இல்லே இந்த தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு நம்ம மூளை இப்படி பாதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சேதான் இதை செய்றாங்களாம்? அவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். மெட்டா நிறுவனத்தோட கசிந்த உள் ஆவணங்கள் பத்தி அந்த வீடியோல விவாதிக்கிறாங்க. அந்த நிறுவனத்தோட சொந்த ஆய்வாளர்களே அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க தெரியுமா? என்ன சொல்லிருக்காங்க? இன்ஸ்டாகிராம் ஒரு போதைப்பொருள் மாதிரி செயல்படுது. நாம் அடிப்படையில அதைத்தான் விக்கிறோம். இது மக்கள்கிட்ட ரிவார்ட் டெஃபிஷிட் டிஸார்டரை உருவாக்குது அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க. ரிவார்ட் டெஃபிஷிட் டிஸார்டர் அப்படின்னா எவ்ளோ இன்பம் கிடைச்சாலும் பத்தல, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கிற ஒரு மனநிலையா? அதேதான். இது தெரிஞ்சே அவங்க இதை பண்றாங்கங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதனால எவ்ளோ பெரிய சமூக பிரச்சனைகள் வருது. ஸ்னாப்சாட் பத்தின ஒரு டேட்டாவை படிக்கும்போது எனக்கு கோவமே வந்துடுச்சு. அந்த செக்ஸ்டார்ஷன் பத்தின டேட்டாவை சொல்றீங்களா? ஆமா, அந்த ஆப் மூலமா மட்டும் ஒரு மாசத்துக்கு சுமார் 10,000 பாலியல் மிரட்டல் புகார்கள் பதிவாகுதான். அதே மாதிரி டிக்டாக்கோட அல்காரிதம் எப்படி மத்த எல்லா ஆப்பை விட ரொம்ப அக்ரெசிவா ஒரு யூசரை வெளியேறவே விடாம கட்டி போடுதுன்னு அந்த சோர்ஸ்ல சொல்லிருக்காங்க. இதுல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? இதையெல்லாம் உருவாக்குற தொழில்நுட்ப நிறுவனங்களோட தலைவர்கள், சிலிக்கன் வேலியில இருக்கிற சிஇஓகள், அவங்களோட சொந்த குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் போனே கொடுக்கறது இல்லையா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, அவங்க தங்களோட பிள்ளைகளை வால்டார்ஃப் மாதிரி எந்த ஒரு கம்ப்யூட்டரோ ஸ்கிரீனோ இல்லாத பள்ளிக்கூடங்களுக்கு தான் அனுப்புறாங்க. அட பாவமே! அதாவது அவங்க விக்கிற சரக்கு அவங்க குழந்தைங்களுக்கே தரமாட்டாங்க. ஆனா நம்மள மாதிரி சாதாரண நுகர்வோரோட குழந்தைங்கள மட்டும் இந்த டிஜிட்டல் போதைக்கு அடிமையாக்குவாங்க. இது என்னங்க நியாயம்? இதுதான் பிசினஸ். ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம நண்பர்களோட பேசுறதுக்கு தானே ஆரம்பிச்சாங்க. இது எப்போ அப்படி மாறுச்சு? இததான் கோரி டாக்டரோ அப்படிங்கிற எழுத்தாளர் என்சிட்டிஃபிகேஷன், அதாவது சீரழிவு தத்துவம் அப்படின்னு சொல்றார். இன்சிட்டிஃபிகேஷன், இந்த வார்த்தையை விளக்க முடியுமா? கண்டிப்பா. எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் முதல்ல உள்ள வரும்போது யூசர்ஸை ஈர்க்கிறதுக்காக ரொம்ப சூப்பரான சர்வீஸை இலவசமா கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் வருதுன்னா ஆரம்பத்துல நிறைய டிஸ்கவுண்ட், ஃப்ரீ டெலிவரின்னு கொடுப்பாங்க இல்லையா? ஆமா, நாமும் ஆசையா யூஸ் பண்ணுவோம். கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஆப்புக்கு பழக்கமான பிறகு அவங்க தங்களோட லாபத்தை பார்க்க தொடங்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? யூசர்களுக்கான சலுகையை குறைச்சிட்டு விளம்பரதாரர்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்குவாங்க. கடைசியா அந்த விளம்பரதாரர்களையும் பிழிஞ்சு லாபத்தை மட்டும் கம்பெனி எடுத்துக்கும். யூசர்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, விளம்பரதாரர்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. சமூக வலைத்தளங்களும் இதே வலையத்தான் விரிச்சிருக்கு. அப்போ நாம வெறும் கஸ்டமர்ஸ் கிடையாது, நாம தான் அவங்களோட ப்ராடக்ட். இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட பொருத்தி பார்த்தா இதுவரைக்கும் சமூக ஊடகங்கள் நம்மளோட கவனத்தை மட்டும்தான் திருடுச்சு. ஆனா இப்ப வரப்போற செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, நம்மளோட உறவுகளை பறிக்க போகுது. இது கவனச்சிதறலை விட மிகப்பெரிய பேரழிவா மாறப்போகுது. உறவுகளை பறிக்க போகுதா? எப்படி? ஏஐ எப்படி நம்ம உறவுகளை பிரிக்கும்? 2014ஆம் ஆண்டு தான் இதுல ஒரு பெரிய திருப்புமுனை. அப்பதான் பெரும்பாலான மக்களோட கைகள்ல ஸ்மார்ட் போன் பரவலா கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா மனிதர்கள் தங்களோட நண்பர்களோட நேரில் செலவிடுற நேரம் பயங்கரமா குறைஞ்சு தனிமையில செலவிடுற நேரம் கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு. ஆமா, இத பெருந்தொற்று தனிமைனே சொல்லலாம். நாம இப்படி தனிமையில தவிக்கிறத பயன்படுத்தி ஏஐ நிறுவனங்கள் இப்போ நட்பு அப்படிங்கிற பேர்ல சாட்பாட்களை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மைதான். நான் படிக்கும்போது என்னால நம்பவே முடியல. ரெடிட் தளத்துல ஏஐ தான் என்னோட காதலன் அப்படின்னு ஒரு குரூப்ல 45,000 பேர் சீரியஸா விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க.
மனிதர்களுக்கு பதிலா ஒரு சாஃப்ட்வேர் கிட்ட அன்பை தேடுற அளவுக்கு நம்ம சமூகம் போயிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா மனித உறவுகள் அப்படின்னா அதுல சண்டை இருக்கும், கோபம் இருக்கும், விட்டு கொடுத்தல் இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். 2 பேரும் வெவ்வேறு கழுத்து வச்சிருப்போம். ஆனா ஏஐ அப்படி கிடையாது. அது ஒரு தனி மனித எதிரொலி அறை மாதிரி செயல்படுது. தனி மனித எதிரொலி அறை, எக்கோ சேம்பர் ஆஃப் ஒன். இத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன், நேயர்களுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கும். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே ஏஐ உங்ககிட்ட திரும்ப சொல்லும். அது உங்களை எதிர்த்து கேள்வி கேட்காது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பேசி மெல்ல மெல்ல உங்களோட நம்பிக்கைகளை மாத்திடும். இதை ட்ருஸ்ட் ஃபினாமினன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க சுருங்கிடுவீங்க. இதுக்கு அந்த சோர்ஸ்ல ஒரு அருமையான உதாரணம் கொடுத்திருந்தாங்க. 2 நண்பர்கள் சாட் ஜிபிடி கிட்ட போய் உலகத்தோட சிறந்த கால்பந்து வீரர் யார் அப்படின்னு தனித்தனியா கேட்டிருக்காங்க. ஆமா, அந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம்பிள். அதுல ஒருத்தருக்கு மெஸ்ஸி பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ரொனால்டோ பிடிக்கும். சாட் ஜிபிடி என்ன பண்ணிருக்குன்னா, யாருக்கு யார பிடிக்குமோ அவங்க தான் சிறந்த பிளேயர்னா அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லியிருக்கு. சரியா சொன்னீங்க. இத சைக்கோஃபான்சி, அதாவது அளவுக்கு அதிகமான இணக்கத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னங்கிறது அந்த ஏஐக்கு முக்கியம் கிடையாது. உங்களை எப்படியாவது சந்தோஷப்படுத்தி உங்களை அந்த ஆப்குள்ளேயே தக்க வைக்கணும். அதுதான் அதோட பிசினஸ் மாடல். இது ரொம்ப ஆபத்தான விஷயம். நேயர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏஐ எப்பவுமே நாம சொல்றதுக்கு ஆமாம் சாமி போட்டுக்கிட்டே இருந்தா, நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் நம்மள எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்ல நம்ம கருத்தோட மாறுபட்டாலும் நமக்கு கோபம் வந்துரும். ஆமா, சகிப்புத்தன்மையே இருக்காது. அந்த உராய்வை சமாளிக்கிற திறமையையே நம்ம எழுந்துடுவோம் இல்லையா? அப்புறம் எப்படி உண்மையான கணவன் மனைவி உறவோ நட்போ நிலைச்சு நிக்கும்? எக்ஸாக்ட்லி. அவங்க நம்மள அந்த வர்ச்சுவல் உலகத்திலே கட்டி போட விரும்புறாங்க. அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த டெக்னாலஜி அரக்கன் கிட்ட இருந்து நம்மள நாமளே எப்படி காப்பாத்திக்கிறது? நம்மளோட கவனத்தையும் வாழ்க்கையையும் எப்படி மீட்டெடுக்கிறது? நல்ல வேளையா, இதுக்கும் அந்த வீடியோல சில சிறப்பான தீர்வுகள் சொல்லிருக்காங்க. ஹெடோனிக் த்ரெட்மில் அப்படிங்கிற நிலையிலிருந்து நம்ம விலகி வரணுமா? ஹெடோனிக் த்ரெட்மில்னா என்ன? ஹெடோனிக் த்ரெட்மில்னா தற்காலிகமான இன்பத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது. புதுசா ஒரு ஃபோன் வாங்கினா ஒரு 2 நாள் சந்தோஷமா இருக்கும், அப்புறம் போர் அடிச்சிரும், அடுத்து வேற ஒன்று தேடுவோம். இதுக்கு பதிலா நாம யூடைமானிக் ஹாப்பினஸ், அதாவது அர்த்தமுள்ள மகிழ்ச்சியை தேடணும். அர்த்தமுள்ள மகிழ்ச்சினா என்ன? அது எப்படி டே டு டே லைஃப்ல கொண்டு வரது? அதுக்கு அவங்க ஒரு நாளில் ஒரு வாழ்நாளை வாழ வேண்டும், அதாவது live a lifetime in a day அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. ஒரு முழுமையான நாள் அப்படிங்கிறது 5 விஷயங்களை கொண்டிருக்கணும். என்னென்ன விஷயங்கள்? உங்க நாளோட ஒரு பகுதி உங்க வேலைக்காக இருக்கணும், ஒரு பகுதி விளையாட்டு அல்லது பொழுதுபோக்கிற்காக இருக்கணும், கொஞ்ச நேரம் உங்களுக்கான தனிமைக்காக இருக்கணும், ஒரு பகுதி குடும்பம் மற்றும் சமூகத்தோட செலவழிக்கிறதா இருக்கணும், முடிவா கொஞ்ச நேரம் சுய பரிசோதனைக்காக ஒதுக்கப்படணும். இதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை. கேக்கறே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இத நடைமுறையில எப்படி செய்யறதுன்னு பல சின்ன சின்ன டிப்ஸ் விவாதிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம போன்ல இருக்கிற அந்த ஸ்லாட் மெஷின் மாதிரி செயல்படுற ஆப்ஸ, அதாவது எப்போ என்ன வரும்னு தெரியாம நம்மள மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ண வைக்கிற டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி ஆப்ஸ மொபைல்ல இருந்து மொத்தமா டெலீட் பண்ணிடணுமா? ஆமா, கம்ப்யூட்டர்ல வேணும்னா வச்சுக்கலாம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப்ஸ், நைட் ஆனா போனை கிரே ஸ்கேல், அதாவது கருப்பு வெள்ளை திரைக்கு மாத்திடணும். கலர்ஃபுல்லா இல்லாதப்போ மூளைக்கு அது மேல இருக்கிற ஈர்ப்பு தானாவே குறைஞ்சிடும். இது கூட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நீங்க தூங்கும் போதோ வேலை செய்யும் போதோ உங்க போனை உங்களுக்கு பக்கத்துல கை கிட்டுற தூரத்துல வைக்கவே கூடாதாம். பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? அது பக்கத்துல இருந்தாலே நம்ம மூளையோட சிந்தனை திறன் தானா குறைஞ்சிடுமா. இத பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எதையாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா உடனே போனை எடுக்காம ஒரு 3 நொடிகள் ஆழமா மூச்சு இழுத்து விட்டு பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு வர்ற 3 செகண்ட் பிரெயின் ரீசெட் பயிற்சியை செய்ய சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட உடனே நேயர்கள் நாளைக்கே எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைப்பாங்க. அது சாத்தியமா? இல்ல, அதுக்கு தான் ரூல் ஆஃப் 2 அப்படின்னு ஒரு முறையை பின்பற்ற சொல்றாங்க. நீங்க புதுசா பழக்கங்களை உருவாக்க நினைச்சா ஒரே நேரத்துல 2 விஷயங்களை மட்டும் மாத்துங்க. அதை ஃபாலோ பண்ணி பழகிட்டு அப்புறமா அடுத்த விஷயத்துக்கு போங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்த நினைச்சா அது கண்டிப்பா ஃபெயிலியர்ல தான் முடியும். இந்த தீர்வுகள் எல்லாமே சூப்பர். ஆனா இதெல்லாம் ஒரு தனி மனிதனா நாம செய்ய வேண்டியது. நிறுவனங்கள் அவங்க இஷ்டத்துக்கு நம்மள அடிக்ட் பண்றப்போ அரசாங்கமோ சமூகமோ இதுல தலையிடக்கூடாதா? நம்மள மட்டும் ஏன் கஷ்டப்பட சொல்றாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. தனிமனித கட்டுப்பாட்டை தாண்டி அரசாங்கத்தோட தலையீடு இதுல கண்டிப்பா தேவை. இது ஒன்றும் நடக்காத காரியம் இல்லைன்னு ஆஸ்திரேலியா சமீபத்துல நிரூபிச்சிருக்காங்க. ஓ, அந்த டிசம்பர் மாச சட்டத்தை சொல்றீங்களா? ஆமா, நேயர்களே, கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி 16 வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்க
சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மாபெரும் சட்டத்தை ஆஸ்திரேலியா அரசாங்கம் அமல்படுத்திருக்கு. இதை செஞ்சதால உலகமே ஒன்றும் அழிஞ்சிடல, மாறாக அடுத்த தலைமுறையை காப்பாத்துற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முதல் படியா இது பார்க்கப்படுது. சூப்பர். அப்போ நாம இப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்பு முனையில நின்னுகிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். குறிப்பா 2026ஆம் ஆண்டுல பல நாடுகள் ஆஸ்திரேலியாவை பார்த்து இந்த தடையை முன்னெடுப்பாங்கன்னு நிபுணர்கள் நம்புறாங்க. இன்னைக்கு நம்ம மூளை, நம்மளோட கவனம், நம்ம உறவுகள் இதையெல்லாம் இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் எப்படி ஆக்கிரமிச்சிருக்குங்கிறதையும் அதை நம்ம கைகளுக்கு எப்படி திரும்ப கொண்டு வர்றதுங்கிறதையும் ரொம்பவே விலாவாரியா அலசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம மூளையோட கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கணும். சிலிக்கான் வேலியில இருக்கிற எந்த கம்பெனியோட சர்வர்லயும் இருக்கக்கூடாது. அருமையான வார்த்தைகள். நேயரான உங்ககிட்ட நாங்க விடைபெறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்காக ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நாங்க ஆய்வு செஞ்ச அந்த சோர்ஸ்ல கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ஏஐ மனுஷங்கள் செய்யற எல்லா வேலைகளையும் செஞ்சிடணும். அதனால மனுஷர்கள் வேலைக்கே போகலனாலும் அவங்களுக்கு மாசம் மாசம் பணம் கிடைக்கணும்னு, அதாவது யுனிவர்சல் பேசிக் இன்கம் கிடைக்கணும்னு இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் உறுதியளிக்கிறாங்க. கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. ஒரு மனுஷன் காலையில எழுந்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யாம, அவனுக்குன்னு எந்த ஒரு நோக்கமும் இல்லாம சும்மா உட்கார்ந்துகிட்டு நாள் முழுக்க திரைய பார்த்துக்கிட்டும் வீடியோ கேம் விளையாடிக்கிட்டும் மட்டுமே அவனோட வாழ்நாள் முழுவதையும் கழிச்சான் அப்படின்னா அவனோட வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் இருக்க போகுது? ஒரு சமூகமா நம்மளோட இந்த பயனற்ற தன்மையை நாம எப்படி சமாளிக்க போறோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நம்மளோட சந்தோஷமோ அடையாளமோ நாம செய்யற வேலைகள்லயும் நாம பழகுற மனிதர்கள்லயும் தான் இருக்கு. அத ஒரு மெஷின் எடுத்துக்கிட்டா நாம யார்? இந்த கேள்வியை நீங்களே கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான உங்க மூளைக்கு வேலை கொடுக்கிற இன்னொரு ஆழமான அலசல்ல சந்திப்போம். தொடர்ந்து சிந்திப்போம், செயல்படுவோம்.